கங்கா, காவேரி 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. "உனக்கு ஒன்று தெரியுமா? நாம எல்லாருமே சேர்ந்து கொடைக்கானலில் தூங்கும்போது நான் கதைலாம் சொல்லுவேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாக்கா, நீ நல்லா தான் கதை சொல்லுவ. ஆமாம், உன்னை கூட நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் தெரியுமா? நீயும் எனக்கு குழந்த மாதிரி தான்" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. "அக்கா, உனக்கு எனக்கு 2 வயசு என்னவோ தான் டிஃப்ரெண்ட். எனக்கா என்ன நீ பார்த்துக்கிட்டேன்னு சொல்கிற" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "ஆமாம் காவேரி, உண்மையாக தான் உன்னை நான் பார்த்துக்கிட்டேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இதை அப்படியே விஜய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. போனவுடனே அங்கே குமரன் வராரு. "என்ன, அவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்காங்களா? நாம் போய் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் 2 பேரும் அப்படி தான் இருப்பாங்க. இப்படியே இருந்தால் 2 நாளாக இருந்தாலும் நம்ம தனியாக தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு குமரன், "சரி சரி, என்ன கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி சுற்றி நிற்கிறாரு. அதே மாதிரி குமரன் ஃபோட்டோ எடுக்கிறாரு விஜயை. அப்போ காவேரி வராங்க. "என்ன பாஸ், டிஃபன் சாப்பிட வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "ஓ, உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா என்ன?" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "எனக்கு பசிக்கும் பாஸ், அதனால் கரெக்டாக ஞாபகம் வந்துடும், வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "உண்மையிலேயே நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் பேசிகிட்டே இருக்காங்க. "உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இங்கே நார்த் இந்தியன்லேருந்து ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க எப்போவுமே இங்கே நல்லா சாப்பிடுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. "ஆமாம் ஆமாம், என்கிட்ட நல்லா பேசுவாங்க அவங்க. இப்போ வரைக்கும் என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்காங்க" அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க கங்கா. ஐயோ, உண்மையை சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. போய் படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு. "சரிக்கா, நான் போயிட்டு வரேன்" அப்படி. "உன்னை நல்லா பார்த்துக்கிறாரு அவர்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா தான்க்கா பார்த்துக்கிறாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. போயிட்டு விஜய் ரூமுக்கு போகிறாங்க. "எதுக்காக இங்கே வந்த? அங்கேயே தூங்க வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. "ஏன், இங்கே வந்தால் என்ன, அவங்க 2 பேர் இருக்காங்க, தூங்கட்டும், நாம 2 பேர் இங்கே தூங்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. "உங்கள் அப்பா இருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா ரூம் தானே, அதில் என்ன இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி சரிம்மா, நான் எதுவுமே உன்கிட்ட பேசலை" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "இன்னும் 8 மாதம் தாங்க." "ஐயோ அம்மா, நான் உன்கிட்ட பேசலைன்னு சொன்னேன், நீ படுப்போ" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. 2 பேருமே போயிட்டு தூங்குறாங்க. "சரி இருங்க, நான் போயிட்டு தண்ணி மட்டும் கொண்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா அப்படியே குமரன் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. "என்னம்மா இங்கே இருக்கீங்க, உள்ளே போய் தூங்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "இல்லை, நான் தான் சொல்லிட்டேன்ல சாப்பிடும்போது, அதனால் உள்ள கங்கா ரொம்ப கோவமாக இருப்பா, எனக்கு உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது" அப்படின்னு சொல்கிறாரு. "என்னம்மாம்மா, சின்ன பையன் மாதிரி எப்படி இது மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அக்கா அதெல்லாம் பெருசாக எதுவுமே சொல்ல மாட்டான், நீங்கள் உள்ளே போய் படுங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. "சரி, நான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் உள்ளே போகிறாரு. போனோடனே கங்கா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. "எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்ல." "சாரி கங்கா, இனிமேல் எதுவாக இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் கங்கா" அப்படின்னு சொல்கிறாரு. "சரிங்க சரி, பரவாயில்ல, இப்போவா சொல்ல தோணுச்சுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. விஜய், குமரன் 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ குமரன் சொல்கிறாரு. "எங்கள் மாமா இருக்கும்போது ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. எங்கள் அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பார் தெரியுமா? நான் எங்கள் வீட்டில் இருக்கிறத விட அதிகமாக இங்கே தான் இருப்பேன். ஆனால் எங்கள் மாமா இல்லாதப்போ எனக்கு இங்கே வரவே பிடிக்கல" அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. "சரிங்க விடுங்க பாஸ், நீங்கள் பழசெல்லாம் யோசித்து ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. அங்கேருந்து நிவின் வராரு. அப்படியே வராங்க யமுனா. "நில்லுங்க நில்லுங்க, உங்ககிட்ட ஒன்று பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு. "நல்லா கேட்டுக்கோ யமுனா, நீ எதுக்காக என்கிட்ட பேசணும்? உங்ககிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல" அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. "இல்லை, அதுக்காக இல்லை, 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, அவங்கள பிரிக்க வேணாம் தான் நான் நினச்சேன். அதனால தான் அஜய் ராகினியோட கல்யாணம் நடக்கட்டும்னு நினச்சேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் ஒரு லவ்வா?" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. "என்கிட்ட பேசாத" அப்படின்னு சொல்கிறாரு. "இல்லை, தயவுசெய்து பேசுங்க. ரொம்ப நாளாக என்கிட்ட பேசினவங்க பேசலாம் எப்படி இருக்கும்? பரவாயில்ல, நீங்கள் என்கிட்ட பேசாத சரியா? நான் போகிறேன். கங்கா அக்காவும் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷம்" அப்படி